ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலுசாரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நாகார்ஜுன சாகர் டேம் தான் போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் இது டீச்சர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ நாங்கள் எடுத்ததே ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டீச்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஸ்கூல்லேருந்து எக்ஸிபிஷன் இது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னியை மார்னிங் ஒரு 4:30 இருக்கும். நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி 5:30க்கு அங்கே இருந்தோம். ஸோ 5:30க்கு நாங்கள் பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மம்தா. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் மம்தா என்னோட. ஸோ எல்லா டீச்சர்ஸுங்க இந்த லெஃப்ட் சைடில் நிஹாரிகா டீச்சர். ஸோ எல்லோரும் சேர்ந்து செம்ம டான்ஸ் ஆடி செம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் கோயிலில் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஒரு 9 o'clock இருக்கும். 9 o'clock போய் தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காண்டி இந்த கோயில்கிட்ட ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இப்போ எல்லோரும் டீ குடிச்சிட்டாங்க. டீ குடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இங்கே ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு, ஓப்பன் பிளேஸாக, கோயிலுக்கு பக்கத்துலேயே தான். ஸோ அங்கே தான் இந்த லொக்கேஷனில் செம்ம க்ரீனியாக இருந்துச்சு. அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா எல்லோரும் கண்ணாடி போட்டு ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி எல்லோரும் எடுத்திருந்தோம். ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதே ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி தானே. ஸோ அதனால் எல்லோரும் ஸ்பெக்ஸ் போட்டு தான் எல்லோரும் இறங்கணும். ஆல்ரெடி இதுக்கு மட்டும் ஸ்பெக்ஸ் இருக்கிறதுனால அது போடல. இப்போ நெக்ஸ்ட்டு வர்ற ஃப்ரெண்ட் என்னென்னா ஸ்பெக்ஸ் போட்டு வருது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். சும்மா ஜாலியாக ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு திவ்யா எடுக்கலைங்கிறனால நெக்ஸ்ட்டு திரும்பவும் எடுத்துருந்துச்சு ஸ்பெக்ஸ் போட்டு. இப்போ எல்லோரும் சேர்ந்து உள்ள என்ட்ரன்ஸ்க்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக இது எங்கேன்னா புத்தரோட இது. ஸோ அங்கே தான் போகிறோம். ஃபுல்லாகவே எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கணும். ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் தான் வீடியோ எடுக்கணும். ஸோ இங்கே ஒரு இன்ஸ்டாவில் கூட இருக்கும் இதோட வீடியோ. நாங்கள் எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரீல் எடுத்திருந்தோம். ஸோ அதுதான் இது. ஃபுல் ரெட்டு கார்பெட் போட்டு உள்ள என்ட்ரன்ஸ் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இது எல்லோரும் புத்தர் கிட்ட மீன்ஸ் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் அங்கே. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்கெல்லாம் நேபாளிலேருந்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இங்கே படிச்சுட்டு அந்த டைமுக்கு 11-12 இருக்கும் நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே. ஸோ அங்கேருந்து அவங்க கிளம்பி போயின்னு. இப்போ இது உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். நிஜமாலே மைண்ட் ப்ளோயிங். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நடுவில் புத்தர் அவ்வளோ சிலை. இதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு புக்ஸ் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ 4 சைட்ஸுமே சேம் லொக்கேஷன் தான் இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் இந்த வீடியோவே எடுத்தோம். அப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸுங்க கூட எடுத்துக்கிட்டோம். வீடியோஸ்னால் ரொம்ப கிட்ட போய் எடுக்காமல் தூரம் அந்த பார்டர் தாண்டி அங்கிட்ட புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கிட்டெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 4 சைட்ஸுமே புத்தர் தான் இருக்காரு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கை மாதிரியே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி எல்லாம் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லா வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு எல்லாம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குரூப்பாக, இது எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஸோ அவங்களோட வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸு, இதுதான் அந்த இன்ஸ்டா ரீலில் எடுத்த வீடியோ. ஸோ அதெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாகார்ஜுன டேமுக்கு போகிறதுக்காண்டி. அங்கெல்லாம் பார்த்து முடிச்சலாம்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே எங்களுக்கு பஸ் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா பார்க்குக்கு வந்துட்டோம். இந்த பார்க்கில் தான் எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான இன்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடெண்ட்டு மறக்க முடியாத இன்சிடெண்ட். என் ஃப்ரெண்டுக்கு கால் உடஞ்சிடுச்சு. ஸோ அது அந்த வலியோடவே அவள்
என்னால் யாரும் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது, நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி அவன் எங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டான். ஸோ இந்த வாட்டர் ஃபால்க்கு வந்தோம். அதுக்கப்புறமா நாகார்ஜுனா டேமுக்கு போயிட்டு ஈவினிங் போல் இங்கே குளிக்கலான்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. நான் எல்லாம் ஒன்றும் குளிக்கவே இல்லை. அங்கே ஃபுல்லாக தண்ணியில் விளாட்ணுன்னு சொல்லவும் அவங்க எல்லோரும் விளாண்டாங்க. எனக்கு மைண்டு சரியில்லைன்னு சொல்லவும் ஃப்ரெண்டோட அப்படி ஆச்சுன்னு சொல்லி நான் விளாட்ல. அப்புறமா ஒரு 7-8 போல் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். அவளுக்கு மட்டும் கொஞ்சம் காலுக்கு ரொம்ப ஃப்ராக்சர் ஆகிட்டனால அவளையும் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வர்ற சூழ்நிலை. ஏன்னா ரொம்ப தூரம் இல்லை, லாங் இல்லை. அவங்க ஹஸ்பண்ட்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு இது ஒரு எனக்கும் சரி எல்லா டீச்சர்ஸ்க்கும் சரி இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மெமரி தான், பெயின்ஃபுல்லான மெமரி. ஆனால் என்ஜாய் தான் பண்ணோம். ஆனால் அவ்வளோ என்ஜாய் பண்ணல. அவளுக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 9 o'clock போல் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ். அங்கே எல்லாம் நான், அவன், மம்தா, டீச்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸு ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. இது வந்து முருகனோட, சிவன் முருகன் எல்லோரும் சேர்ந்து எடுக்கிற ஃபோட்டோ மாதிரி. அப்படி இதுன்னா எலிஃபண்ட் கிட்டே வந்து எடுத்தது, அப்புறமா இது புத்தர்கிட்ட எடுத்த ஃபோட்டோஸ். அப்புறமா இது பஸ்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இதுவும் நான் புத்தர்கிட்ட எடுத்த ஃபோட்டோஸ். அப்புறமா குரூப் ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கிட்டோம். இது வந்து அவுட் சைடு இது வந்து எடுத்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த லொக்கேஷன் எங்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்ஜாய்னா என் ஃப்ரெண்டு இன்னும் இருந்திருந்தா இன்னும் இதுக்கு மேலே டபுளாக என்ஜாய் பண்ணியிருப்போம். மேபி ஏதோ பெருசாக ஆக போய் சின்னதோட முடிஞ்சிச்சின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்கள் குரூப் ஃபோட்டோஸ் தான். இது ஒரு ஸ்வீட் மெமரி. லாஸ்ட் இயர் February அன்னைக்கு இதெல்லாம் இன்சிடெண்ட் நடந்தது. இது எங்கள் ஹெச்எம்ஸோட நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இது என்னோட ஃப்ரெண்டு, மீன்ஸ் கொலீக் தான். இது வந்து எங்கள் டீச்சரோட எடுத்தது. அதுக்கப்புறம் நானாக நிறைய சிங்கிள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் தான் மம்தா இருக்காது. ஏன்னா அவளுக்கு கால் ஃப்ராக்சர் ஆனதுனால அவள் இருக்கலை. அவள் அங்கே பார்க்லேயே இருந்துட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஸ்டே பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது ஈவினிங் எடுத்த ஃபோட்டோ. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.